இன்றைய முக்கிய நிகழ்வுகள். என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேச்சு. ராமநாதபுரத்தில் பொதுமக்கள் சாலை மறியல், குடிநீர் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. மதில் சுவர் இடிந்து விழுந்து 5 தொழிலாளர்கள் பலியான சம்பவம், ஒப்பந்ததாரர் உட்பட 2 பேர் கைது. புதுச்சேரியில் மதில் சுவர் இடிந்த விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய துணைநிலை ஆளுநர் CB ராதாகிருஷ்ணன், முதல் தகவல் அறிக்கை வந்த பின்னர் இந்த விபத்து தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுத்து உயிரிழந்தவர்களுக்கு விரைவில் உதவிகள் செய்யப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி தேங்காய்திட்டு வசந்தம் நகரில் வாய்க்கால் தூர்வாரும் பணியின் போது மதில் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் 5 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் காயமடைந்த 3 தொழிலாளர்கள் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CB ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து விபத்தில் உயிரிழந்த தொழிலாளிகளின் உறவினர்களை CB ராதாகிருஷ்ணன் சந்தித்த போது அவர்கள் அவர் காலில் விழுந்து அழுதனர். அப்போது உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறி இந்த விபத்து தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனையடுத்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலுவிடம் கேட்டறிந்து அவர்களுக்கு உரிய உயர்தர சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய CB ராதாகிருஷ்ணன், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உதவிகள் சரியான முறையில் செய்யப்படும். தேர்தல் துறையினர் மற்றும் அதிகாரிகளை அழைத்து பேசிய பின்பு எவ்வளவு விரைவாக அவர்களுக்கு உதவிகள் செய்ய முடியுமோ நிச்சயம் செய்யப்படும் என கூறிய அவர், விபத்து குறித்து முழுமையாக விசாரிக்காமல் கருத்துக்கள் கூற முடியாது. விபத்து நடந்த இடத்திற்கு சென்று அதிகாரிகளை ஆய்வு மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளேன். ஆய்வறிக்கை மற்றும் முதல் தகவல் அறிக்கை வந்த பின்னர் விபத்து குறித்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர், இனி வாய்க்கால்கள் எந்த இடத்தில் தூர்வாரப்படுவதாக இருந்தாலும் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்த பின்புதான் வாய்க்கால்கள் தூர்வார அனுமதிக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் இந்த கல்வியாண்டு முதல் CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 400க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் உள்ளது. புதுச்சேரிக்கு என்று தனி கல்வி வாரியம் இல்லாததால் புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள பள்ளிகள் தமிழக அரசின் பாடத்தையும், ஆந்திராவையொட்டியுள்ள ஏனாம் பகுதியில் உள்ள பள்ளிகள் ஆந்திர அரசின் கல்வி வாரியத்தையும், கேரளாவையொட்டி மாஹேவில் உள்ள அரசு பள்ளிகள் கேரள அரசின் பாடத்தையும் பின்பற்றி வந்தன. இந்த நிலையில் இந்த கல்வியாண்டு முதல் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை மத்திய அரசின் பாடத்திட்டமான CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தப்படும் என கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அதன்படி மத்திய அரசின் CBSE பாடத்திட்டம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் அமல்படுத்தப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டு மாணவர்கள் பள்ளிக்கு வருகை புரிந்தனர். மேலும் கல்வியாண்டின் முதல் நாளான இன்றே மாணவர்களுக்கான புத்தகமும் வழங்கப்பட்டது. CBSE பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு ஏப்ரல் மாதம் முழுவதும் பள்ளிகள் நடைபெறும். கோடை விடுமுறையானது மே மாதம் விடப்பட்டு மீண்டும் ஜூன் மாதத்திலிருந்து பள்ளிகள் தொடர்ந்து செயல்பட உள்ளது. ரெண்டாவது சிபிஎஸ்சிக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் இங்கே அற்புதமாக சொல்லித்தராங்க. இதோட வேறு கொடுப்பனவா இந்த குழந்தைங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. இங்கே 1ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் சிபிஎஸ்சியில் படித்தாங்கன்னா அவங்க எந்த ஒரு UPSC எக்ஸாமோ எந்த ஒரு எக்ஸாமுமே ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு தனியாக ஒரு ப்ரைவேட்டில் நீட்டுக்கு அந்த மாதிரி எந்த வித கோச்சிங் சென்டர் எதுவுமே வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இவங்க படிக்கிறது வந்து நல்ல சப்ஜெக்டு, நல்ல சிலபஸ். இவங்க படிக்கிற முறை மிக சரியான முறை. எல்லா குழந்தைகளும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க. இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க. இன்று முதல் புதிய கல்வியாண்டு 2024-25க்கு தொடங்குது நம்ம பள்ளியில். இப்போ புதுச்சேரி மாநிலம் எல்லா பள்ளியிலையும் கல்வியாண்டு இன்றிலிருந்து தொடங்குது. அதே மாதிரி நமது இயக்குநர்களின் ஆணைப்படி அனைவருக்கும் இன்றைக்கி என்ன பண்ணியாச்சு, முதல் நாளே திறக்கும் போதே புஸ்தகம் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. பாட புஸ்தகங்கள், அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே நிறைவேற்றியாச்சு.
திமுககாரர்களுக்கு தூக்கம் போய்விட்டதாக பிரதமர் கூறி வரும் நிலையில் அவர்களை வீட்டிற்கு அனுப்பும் வரை திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தூங்க மாட்டார்கள் என தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட போது பேசினார். மேலும் ஆடு சென்று தலையை தானாக நீட்டுவது போல தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னையில் போட்டியிடுவதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரியில் உள்ள வில்லியனூர், மாடவீதி, மரப்பாலம் மற்றும் அண்ணா சாலை ஆகிய 3 இடங்களில் திறந்தவெளி ஜீப்பில் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய உதயநிதி, புதுச்சேரி மாநிலத்தின் உரிமை அனைத்தையும் மத்திய அரசு பறித்துள்ளதாகவும், மேலும் தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தேசிய கல்விக் கொள்கையை அனுமதிக்கவில்லை. ஆனால் பாஜக கூட்டணி அரசு புதுச்சேரியில் கல்விக் கொள்கையை கொண்டு வந்துள்ளனர். தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடக்கிறது. ஆனால் புதுச்சேரியில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறவுள்ளது. எனவே இதுபோன்ற தேர்வுகளை ஒழிக்கவும், மாநில உரிமையை மீட்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த அவர், அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் ஆளுநராக இருந்தவரை மக்கள் ஓடவிட்டார்கள். ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடியில் தோல்வி அடைந்தார். பாஜகவில் இருந்தார். உள்ள சௌகரியம் என்னவென்றால் தோல்வி அடைந்தால் எங்கேயாவது ஆளுநராக அனுப்பிவிடுவார்கள் என்ற அவர், அக்கா தமிழிசையை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு தென் சென்னை தொகுதியில் போட்டியிட வைத்துள்ள நிலையில் அவர் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதா என கேள்வி எழுப்பினார். மேலும் அடுத்த பலிகடா தயாராக உள்ளதாகவும், தெரிந்தே ஆடு சென்று தலையை தானாக நீட்டுவது போல அக்கா தமிழிசை தென் சென்னையில் நிற்கிறார் என்றும் விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுககாரர்களுக்கு தூக்கம் போய்விட்டதாக பிரதமர் கூறி வரும் நிலையில் அவர்களை வீட்டிற்கு அனுப்பும் வரை திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தூங்க மாட்டார்கள் என்றார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவில் பிரதமர் மோடி ஆட்சி புரிந்திருக்கிறார். ஆனால் புதுச்சேரிக்கு வந்துள்ளாரா? தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்துள்ளார். பிற நேரங்களில் புதுச்சேரிக்கு எட்டி பார்ப்பதில்லை என்ற அவர், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து பெற்று தரப்படும். மின்துறை தனியார் மயமாக்கப்பட மாட்டாது. மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகள் திறக்கப்படும். புதுச்சேரிக்கான கடன் தள்ளுபடி செய்யப்படும். மூடப்பட்டுள்ள அரசு சார்பு நிறுவனங்கள் திறக்கப்பட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்படும். காரைக்காலில் தனியாரிடம் உள்ள துறைமுகம் மீண்டும் கையகப்படுத்தப்படும். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் 25% இடஒதுக்கீடு உள்ளூர் மாணவர்களுக்கு வழங்கப்படும். புதுச்சேரி விமான நிலையம் விரிவாக்கம் செய்ய பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் பிரதமர் மோடி அடுத்த 18 நாட்கள் தமிழகத்தில் குடிபெயர்ந்தால் கூட ஒரு இடத்தில் கூட டெபாசிட் வாங்க முடியாது என்றார். முன்னதாக புதுச்சேரியில் மதில் சுவர் விழுந்த விபத்தில் உயிரிழந்த 5 பேருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்தார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சி மிக விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும் என காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் கதிர்காமம், இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு வீதிகளில் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இவருடன் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். அப்போது வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் வாங்கியதில் பாஜக மெகா ஊழலில் சிக்கி தவிக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக புதுச்சேரி மாவட்டத்தில் வளர்ச்சி இல்லை, வேலைவாய்ப்பு உருவாக்கவில்லை. புதுச்சேரி மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது. கஞ்சா எல்லா இடத்திலும் கிடக்கிறது. கஞ்சா குடித்துவிட்டு பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இவர்கள் ஆட்சியில் ஊழல் பெருக்கெடுத்து உள்ளது. ரங்கசாமியும் நமச்சிவாயமும் குடும்ப அரசியல் செய்து வருகின்றனர். இந்தியா கூட்டணி மிக வலுவான இயக்கமாக உருவெடுத்துள்ளது. கல்வியின் தரம் உயரவில்லை. மருத்துவத்துறை சீரழிந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியாளர்கள் எல்லா துறைகளிலும் ஊழல் செய்துள்ளார்கள் என கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரியில் வாய்க்கால் தூர்வாரும் போது மதில் சுவர் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் தமிழகத்தை சேர்ந்த 5 ஒப்பந்த தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள ராமானுஜம் நகர் முதல் வசந்தம் நகர் வழியாக செல்லும் வாய்க்கால் சீரமைப்பு பணிகள் தொடங்கி கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் சிதம்பரம், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 16 ஒப்பந்த பணியாளர்கள் ஈடுபட்டு வந்தனர்.
நேற்று காலை வசந்தம் நகர் 3வது வீதி பகுதியில் உள்ள வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை 9 பேர் கொண்ட தொழிலாளர்கள் செய்து வந்தனர். அப்போது மரப்பாலம் துணை மின் நிலையத்தின் மதில் சுவர் சரிந்து விழுந்ததில் 5 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து பணியின் ஒப்பந்ததாரர் மோகன் மற்றும் மேற்பார்வையாளர் விஜய் ஆகியோரை முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ராமநாதபுரம் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை காரணமாக அப்பகுதி மக்கள் வாகனங்களை சாலையின் குறுக்கே நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதி கணபதி நகரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் சுமார் 8 வருடங்களுக்கு மேலாக குடிநீர் பற்றாக்குறை இருந்து வருவதாகவும் இது தொடர்பாக இவர்கள் அவ்வப்போது போராட்டங்களில் ஈடுபட்ட போது குடிநீர் பிரச்சினை உடனடியாக சரி செய்து தருவதாக கூறி இதுவரை அதனை சரி செய்யாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சேதராப்பட்டு ராமநாதபுரம் பிரதான சாலை சந்திப்பில் வாகனங்களை சாலை குறுக்கே நிறுத்தி காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் துணை சார்ந்த அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். பொதுமக்களின் இந்த திடீர் சாலை மறியலின் காரணமாக சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் பணிக்கு செல்பவர்கள், பள்ளி செல்லும் மாணவர்கள் சிரமத்திற்குள்ளாகினர். புதுச்சேரியில் பாரதியார் மற்றும் பாரதிதாசனின் எழுத்துக்கள் டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என மாநில துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகம் மற்றும் ஆய்வு மையத்தை பார்வையிட்டார். அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள சுப்பிரமணிய பாரதியார் மற்றும் செல்லம்மாள் உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பாரதியாரின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் அவரது வாழ்க்கை குறிப்புகள் குறித்து அருங்காட்சியக அதிகாரிகள் விளக்கினர். மேலும் பாரதியார் புதுச்சேரியில் வாழ்ந்த காலகட்டத்தில் எழுதிய படைப்புகளை தனியாக பட்டியலிட்டும் தொகுத்தும் வைக்குமாறு துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதேபோல் பாரதியும் பாரதிதாசனும் புதுச்சேரியில் வாழ்ந்த காலத்தில் சேர்ந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களை சேகரிக்கும்படியும் அதற்கான தகவல் பொதுமக்களுக்கு சென்று சேரும் விதமாக அறிவிப்பு மற்றும் விளம்பரம் கொடுத்து கேட்டு பெறுமாறும் அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் பாரதி நடத்திய இந்தியா பத்திரிகையின் நினைவாக அதே பெயரில் மாத இதழ் ஒன்று வெளிவர நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் நினைவு அருங்காட்சியகத்திற்கு பாரதிதாசனின் உருவ சிலை மற்றும் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பாரதிதாசன் படைப்புகள் மற்றும் வாழ்க்கை நிகழ்வுகள் அவருக்கு விளக்கப்பட்டது. அதன் பிறகு சுதந்திர போராட்ட வீரர்கள் சுப்பையா சரஸ்வதி நினைவு இல்லத்தை பார்வையிட்டு அவர்களது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் பாரதியார் மற்றும் பாரதிதாசனின் எழுத்துக்கள் டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பதற்கான பணிகளை அரசு எடுக்க வேண்டும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்து முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து ஆதரவு கடிதத்தை வழங்கினர். வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக நேற்று தலைமை அலுவலகத்தில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஆகியோர்களை நேரில் சந்தித்து தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு முழு ஆதரவு அளிப்பதாக ஆதரவு கடிதத்தை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாநில கௌரவ தலைவர் குமணன், தலைவர் தர்மாபுரி ராமமூர்த்தி, செயலாளர் அருணாச்சலம், பொருளாளர் சுந்தரமூர்த்தி, துணைத் தலைவர் மாதவன், அமைப்பு செயலாளர் முத்து, துணை அமைப்பு செயலாளர் கலியபெருமாள், ஐயப்பன், துணை செயலாளர் எத்திராஜுலு, செயற்குழு உறுப்பினர்கள் பிரகாஷ், வேலு, சுபாஷ், கணேசன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பாக கலர் பெல்ட் தேர்வு நடைபெற்றது.
புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பாக கடந்த வாரம் கலர் பெல்ட் தேர்வு சங்கத்தின் டெக்னிக்கல் கமிட்டி சேர்மன் பகவத் சிங் NAS பயிற்சியாளர் தலைமையில் நடைபெற்றது. தேவி தேர்வாளராக நியமிக்கப்பட்டார். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கலர் பெல்ட் வழங்கும் விழாவானது லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகரில் இயங்கும் K7 ஸ்போர்ட்ஸ் ஹப்பில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் சிறப்பு விருந்தினராகவும், புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் நிறுவன தலைவர் மாஸ்டர் ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கலர் பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். K7 ஸ்போர்ட்ஸ் ஹப்பின் நிர்வாக இயக்குனர் அஸ்வின் மற்றும் அஜய், டேக்வாண்டோ சங்க செயலாளர் மஞ்சுநாதன், பொருளாளர் அரவிந்த், அமைப்பு செயலாளர் நந்தகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை சிலம்பரசன் செய்திருந்தார். அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் கல்வி நிறுவனமான குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டியின் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதித்து வரும் சாதனையாளர்களுக்கு டாக்டர் பட்டம் மற்றும் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுவை கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் புதுவை மாநிலம் காரைக்கால் பகுதியை சார்ந்த விமான ஓட்டுநரும் விமான ஓட்டுநர்களுக்கான பயிற்சியாளருமான சுரேஷ்குமாருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முனைவர் பட்டம் பெற்ற சுரேஷ்குமார் புதுவை முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சுரேஷ்குமார் ஏர்லைன் பைலட் மற்றும் ஏரோஸ்போர்ட் தடகள வீரர் ஆவார். அவர் அல்ட்ரா மைக்ரோ லைட் விமானங்களை தயாரிப்பது மட்டுமல்லாமல் காரைக்கால் போன்ற விமான நிலையம் இல்லாத பகுதிகளிலும் அதை வெற்றிகரமாக பறக்க வைத்து சாகசம் புரிந்தார். குறைந்த விலையில் பறக்கும் கார் மற்றும் குவாட்கார்டரை உருவாக்கும் நோக்கத்தில் பல்வேறு ஆராய்ச்சி செய்து வருகிறார். இவர் புதுச்சேரியின் கடற்கரையோரத்தில் தனியார் பாராமோட்டார் ஜாய்ரைடு விமான நிறுவனத்தை தொடங்கி சுற்றுலா பயணிகளை பாராமோட்டரில் பறக்க வைத்து மகிழ்விப்பது மட்டுமல்லாமல் புதுவை மாநில சுற்றுலா வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்து வருகிறார். அதே நேரத்தில் தனது பாராமோட்டர் மூலம் பாண்டிச்சேரியிலிருந்து காரைக்காலுக்கு பறந்து சென்று மக்களிடையே பாராமோட்டரின் அச்சத்தை போக்கி ஆர்வத்தையும் உருவாக்கி வருகிறார். உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள திமுக மாநில தொண்டர் அணி துணை அமைப்பாளர் கோபதி தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் பங்கேற்றனர். திமுக இளைஞர் அணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வில்லியனூர் கிழக்கு மாட வீதி சந்திப்பு, மரப்பாலம், அண்ணா சதுக்கம் ஆகிய பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் பணியில் பரப்புரை மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள திமுகவினர், கூட்டணி கட்சியினர் திரளாக பங்கேற்றனர். அதன் ஒரு பகுதியாக திமுக மாநில அமைப்பாளர் சிவா MLA அறிவுறுத்தலின்படி திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு பகுதியில் திமுக மாநில தொண்டர் அணி துணை அமைப்பாளர் கோபதி தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் கலந்து கொண்டனர். வாகன பேரணியில் திமுக முக்கிய பிரமுகர்கள் ரமேஷ், நாராயணசாமி, அருள், சங்கர், அருணாச்சலம், சம்பத் உட்பட திமுக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேச்சு. ராமநாதபுரத்தில் பொதுமக்கள் சாலை மறியல், குடிநீர் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. மதில் சுவர் இடிந்து விழுந்து 5 தொழிலாளர்கள் பலியான சம்பவம், ஒப்பந்ததாரர் உட்பட 2 பேர் கைது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.